ஏழைகளுக்கு பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. பாபா கூட சொல்லுவார் இப்போ. அதனால் அவங்கள இன்னைக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு வந்ததுக்காக மனதார இந்த ஒளி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை கையில் தட்டி நாங்கள் இப்போ வந்து அவன் நற்பணியை குறித்து இல்லை சொல்லிட்டு ப்ரே பண்ணலாம். இவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ப்ரே பண்ணலாம். சொல்லுங்க, யாரு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. 2 வார்த்தை சொல்ல நம்ம அதான் அந்த ட்ரஸ்ட் மூலமா நீங்க என்ன செய்யறீங்கன்னா செலிபிரிட்டிகள் ரொம்ப வணக்கம். செலிபிரிட்டிங்க பெரியவங்க இருக்கீங்க, எல்லாருக்கும் வணக்கம். சார், நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 காலமாக இந்த ட்ரஸ்ட் நடந்துருக்குது. எங்களுக்கு வந்து ஆசிரமம் சரிங்களா, முதியோர்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து தெரியாத விஷயம். இந்த இடத்துல வந்து இந்த இப்போ வந்து சொன்னாங்கன்னா இங்கே வந்து பார்த்து இதை எங்கே முடிஞ்ச உதவி நான் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து அவங்க சொன்ன புரியுதா? வயசானவங்களுக்கும் முதியோர்களுக்கும் நம்ம ஊட்டியில் நிறைய முதியோர் குடியெல்லாம் இருக்குது, தெரியாது. அதனால நெஞ்சராடு, அப்புறம் முள்ளிப்போரை அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதில் வந்து ஜாதி மதம் இல்லை. எப்படி ஜாதி மதம் எந்த ஒரு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படியும் இல்லை. எல்லாமே சகோதரர்களாக ஒரே குடும்பமாக அவங்க செய்கிறாங்க. கைத்தடுங்க. அதுக்கு இப்போ இங்கே படிக்கிற பசங்களும் நாங்கள் யாருமே அதை பார்க்கறது இல்லை. இந்து பசங்களும் வராங்க, கிறிஸ்தவ பசங்க வராங்க, நிறைய 2-3 பசங்க நம்ம இஸ்லாமிய பசங்க படிச்சுறாங்க, பெரிய ஆளாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நம்மளால நம்ம பார்க்காம தான் நடத்தணும். அதனால இது வரைக்கும் 35 வருஷமாக நடத்துகிறோம். இப்போ கொஞ்சம் ஃபண்டு கம்மியானதுனால தான் நாங்கள் பசங்களை குறிச்சு நான் 45 பேர் 50 பேர் வளர்த்தணும். அதனால அவங்களுக்காக நீங்கள் வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்பு நற்பணிகள் அதிகமாக பெருகவும் அநேக, அதாவது பைபிள் சொல்லி ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு அதில் வசனங்கள். அதனால நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாம நம்மளுக்கு எழுதுங்க. இவரை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில் இப்படியாக ஆண்டவரே ஒலி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அருமையான சௌர பாபு, அருமையான முரளி அவர்கள் வந்து விசாரித்து, அருமையான சௌரிய ஜெரினா அவர்கள் இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிறதை கொண்டு ஆண்டவரே ஏழைகளையும், திக்கற்றவர்களையும், வயது முதிர்ந்த தாய்மார்களையும், இன்னும் அநேக உதவிகளை அவங்க இந்த நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் செய்யப்படுகிற இந்த நற்பணிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதில் இணைந்து செய்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. சாதி மதம் என்று இல்லாமல், ஆண்டவரே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லாமல், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம் என்று இல்லாமல் ஒரே குடும்பமாக அவளை இணைந்து செய்கிற இந்த நற்பணி இன்னும் வளரவும், இன்னும் ஆசீர்வதிக்கவும் இரக்கமுள்ள தெய்வம் அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவங்க செய்வதனாலே அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அவங்க செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அவங்க போகிற வருகிற இடமெல்லாம் தெய்வங்களை முன்னும் பின்னுமாய் காத்து வழிநடத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இன்றைக்கும் அவர்கள் ஒரு சிறிய உணவு, ஆண்டவரே நல்ல ஒரு உணவை செய்வதற்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதை எல்லாரும் திருப்தியாய் உண்டு சமாதானமாய் ஆண்டவரே நாங்கள் கடந்த உதவி செய்ய நற்பணி தொடர்ந்து உயர்வதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் படிக்கிறவர்கள் இதற்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு யாரோ கொடுக்கிறாங்க அல்ல, அது எங்கிருந்து நமக்கு வருகிறது அறிந்து கருத்தாய் படித்து வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ள அவங்களுக்குள் நல்ல ஞானமும் அறிவும் தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த உணவை தயாரித்த அருமை சகோதரி அவருடைய கூட செய்த அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி கீதாவுடைய ஆசீர்வதியும் சமாதான கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே.